வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கழுத்து வலி பிரச்சனை. யாருக்கெல்லாம் கழுத்து வலி, சர்விக் ப்ராப்ளம் அது மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு மூலிகை பை, அதாவது தச்சு அது உள்ளார இந்த தலகாணி உரைகிற மாதிரி தச்சு அது உள்ளே இந்த மூலிகையெல்லாம் போட்டு தினமும் தலையில் வச்சு படுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் அந்த கழுத்து வலி சரியாயிடும். அதுக்கான ஒரு மூலிகை தான் இப்போ கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். அது என்னென்ன மூலிகைன்னு பார்க்கலாம். இது கருந்துளசி. இந்த மாதிரி இருக்கும். இதுலேயே கலர் வெள்ளையாக இருக்கிறது வெள்ளை துளசி, இது கருந்துளசி. இந்த கருந்துளசி தான் இந்த வலி பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கான உள்ளது. அந்த வெள்ளை துளசி சளி, இருமல் அதெல்லாம் போக்கும். இது வலிக்காக. அடுத்தது திருநீற்று பச்சளை. இது என்னென்னா அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கும், அலர்ஜி வராமல் பார்த்துக்கிறதுக்காக இது. அதுவும் சேர்த்து இது ஒரு வலி நிவாரணி தான். அதாவது வீக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணுறது தான் இந்த திருநீற்று பச்சளையோட குணம். இது குப்பைமேனி. இந்த குப்பைமேனி என்னன்னா, இது என்னன்னா சீதளை கட்டு அப்படின்னு சொல்லுவோம். காது ஓரம் வலிக்குது, கழுத்து ஓரம் வலிக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வலியெல்லாம் இந்த இலை சரியாகிடும். இது நுணா, நொந்தவனுக்கு நுணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த நுணா இலை தான். அந்த நுணா இலையை கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி உடம்புலையும் ஊற்றி குளிக்கலாம். அதே சமயத்தில் இந்த இலையை அப்படியே பதப்படுத்தி நிழல்லே எல்லாத்தையும் காயப்படும். இந்த நுணா இலை, துளசி, திருநீற்று பச்சளை, குப்பைமேனி இதெல்லாம். இது கூடவே தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு இருக்குன்னா நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது தான் அதோட வேலை. அதனால் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கையும் கொஞ்சம் சிராய்க்கு மாதிரி அதாவது செதுக்கி இல்லைன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி இது எல்லாத்தையுமே நிழலில் காய வைக்கணும். 9 வகையான மூலிகையும் இப்போ நிழல்லையே காய வச்சாச்சு. இப்போ இதோட பலனை துளசி, குப்பைமேனி இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ சீமாகத்தியை பற்றி சொல்லணும். சீமாகத்தி எதுக்காகனாக்கா, இது கிண்ணில் இருக்கிற அலர்ஜி இதெல்லாம் சரி பண்ணிடும். அதே சமயத்தில் வண்டு கடி, காணாத கடி, அதாவது படுக்கை தூக்கத்திலே நம்மளுக்கு ஒரு பூச்சோ பூரானோ ஏதோ ஒன்று கடிச்சிருக்கோம், அந்த கடியிலேருந்து இது சரியாகும். அதே சமயத்தில் வலியை சுத்தமாக போக்கும். எங்கெல்லாம் வலி இருக்குதோ அதெல்லாம் போக்கும். அதுக்காக இந்த சீமாகத்தி. வேப்பிலை கிருமி நாசினி. இது வேப்பிலை எதுக்குன்னா, உடம்புல இருக்கிற ஒரு துர்நாற்றம் அந்த மாதிரி இருக்கிறாம இருக்கும். அதே சமயத்தில் இதுவும் வேப்பிலையும் ஒரு மன அழுத்தத்தை சரி பண்ணி கொடுக்கும். கழுத்து பகுதியில் உள்ள வலி, தோள்பட்டையில் உள்ள வலியெல்லாம் இது சரி பண்ணிடும் இந்த வேப்பிலை. நொச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடம்பெல்லாம் எப்படிலாம் இப்படி ஒரு மாதிரி கடுகடுன்னு வலிக்கும் சில பேருக்கு. அதனால தான் இந்த நொச்சி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளித்தாலே உடம்பு வலி சரியாக போயிடுது. உடம்பு வலியை சுத்தமாக எங்கெல்லாம் நாடி நரம்புகள்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல உள்ள வலியெல்லாம் போக்குற வேலை தான் அந்த நொச்சியோட வேலை. அவுரி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும், கண்ணு எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அவுரி. ஓமவல்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதே சமயத்தில் தடிமண், அதை காது ஓரத்தில் சில பேருக்கு சீதளை கட்டி மாதிரி வலிக்கும், அந்த மாதிரி வலி வராமல் பார்த்துக்கிறதுக்கான இது. அப்புறம் இதில் இருக்கிற வெட்டிவேர் வாசனைக்காகவும் வைக்கிறது. அதே சமயத்தில் இந்த வெட்டிவேர் என்ன செய்யணும், உடம்புல உள்ள கிருமியை எடுக்கும், நோய் கிருமி அண்டாத பார்த்துக்கும். இது கஸ்தூரி மஞ்சள். இந்த மூலிகையோட இந்த கஸ்தூரி மஞ்சளை கலக்கும் போது மூலிகையும் பூச்சி பிடிக்காமல் வண்டு பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காகவும் இது வைக்கிறது. தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலங்களை பத்திரமா பார்த்துக்கிற வேலையை தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு செய்யும். இதை நான் பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கிழங்கா கிடைக்கல, பவுடராக வச்சுருக்கிறேன். இதையும் இதில் கலந்துக்க போகிறேன். இது கூட கடைசியாக எப்சம் உப்பு. இந்த எப்சம் உப்பு உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போக்குறது தான் இந்த எப்சம் உப்போட வேலை. அதனால் இந்த எப்சம் உப்பை, இந்த மூலிகையை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ ஒரு பையாக தைக்க போகிறேன். இந்த பை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலைவலி, கழுத்து வலி, ஒரு பக்க வலி, கழுத்து தேய்மானம், இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த தலகாணியை தலைக்கு வச்சு படுத்தா தலைவலியும் சரியாக போயிடும், கழுத்து வலியும் நாளடைவில் நல்லா சரியாயிடும். மாதிரி தான் இந்த மூலிகை. இப்போ இதை தலகாணி உள்ளார திணிக்கலாம். இப்போ இந்த இலையை எல்லாத்தையும் ஒன்றா ஒரே கலந்துக்கலாம். இது எல்லா மூலிகையோட இந்த உப்பு, மஞ்சள், தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுட்ரு இது எல்லாம் ஒன்றா கலக்கணும். இப்போ இது நல்லா கலரணும். இந்த இலையோடு போய் எல்லாம் ஒட்டிக்கும். இப்படி நல்லா கலக்கி இப்படி ஒன்று போல் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இப்போ இது மாதிரி ஒரு தலகாணி வர மாதிரி ஒன்று தச்சுக்கணும். இது உள்வரை.
இப்போ இந்த உள் வரையில் தான் இந்த மூலிகையை வந்து உள்ளார திணிக்கணும். இப்போ இதை எப்படி திணிக்கலான்னு பார்க்கலாம். இந்த 4 பக்கமும் தைச்சிட்டு இந்த ஒரு பக்கம் கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். இந்த கேப் வழியாக இந்த மூலிகையை இதில் வச்சு திணிக்கணும். இப்போது இந்த மூலிகையை இது உள்ள பை உள்ளார நல்லா திணிச்சிட்டேன். இந்த தலைகாணி போகிறக்குள்ளார இதை எல்லா பக்கமும் சமமாக போகிறது போல் வச்சிடலாம். இந்த இலை வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். இது மாதிரி இப்போ இந்த வாய் பகுதியை அப்படியே கொஞ்சம் தையல் போட்டு தச்சிடணும். அப்போ தான் இந்த மூலிகை வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த வாய் பகுதியை தைச்சிட்டு வரலாம். இப்போது இந்த வாய் பகுதியை அப்படியே தையல் மிஷினில் வச்சு ஒரு தையல் போட்டுடுறேன். அப்படியே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போது இந்த தலைகாணியை இப்படி நல்லா எல்லா பக்கமும் இப்படி வச்சுட்டோம்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். தலைக்கு வச்சுக்கிறதுக்கு இருக்கும். இப்போ இதில் தலையை வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உள்வரை. இந்த உள்வரைக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வேணும். இந்த கவரை இப்போ போடலாம். இது மேல் உரைக்காக தைச்சி வச்சுருக்கிறேன். 4 பக்கமும் தைச்சி இந்த பக்கம் பட்டன் வச்சுருக்கிறேன். அந்த பட்டனால் கவர் பண்ணி கிளிப் மாதிரி பூட்டிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ இதுக்குள்ளே இந்த தலைகாணியை அப்படியே போடலாம். அவ்வளோதான். இப்படி போட்டாச்சு. இப்போ இந்த பட்டன் பகுதியை இந்த இடத்துல இப்படியே பூட்டிக்கலாம். அவ்வளோதான். தலைக்கு மூலிகை பை ரெடி. இதை வந்து தலையில் வச்சு படுத்தா ரொம்ப சுகமாக இருக்கும். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். தூக்கம் நல்லா வரும். இப்படிப்பட்ட ஒரு மூலிகை பையை இன்றைக்கி தைச்சிருக்கிறேன். இந்த மூலிகை பையை இப்போ நானே தலைக்கு வச்சு படுத்துக்க போகிறேன். இப்படி வச்சு அழகாக படுத்து சுகமாக தூங்கலாம். நல்லா இதமாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை. இதில் இருக்கிற நொச்சி இலை, வேப்பலை, நுணா இலை அதெல்லாம் ஒரு வாசனை வருது. அந்த வாசனை மனசுக்கு அப்படியே இதமாக இருக்குது. இதுவே கழுத்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இப்படி வச்சு படுக்கணும். இந்த தலைகாணி இப்படி 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வச்சு இந்த கழுத்து பகுதிக்கு மட்டும் பிடிக்கணும். இப்படி கழுத்தில் மட்டும் வச்சுட்டு படுத்தோம்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வலி உங்களுக்கே வலி இருக்கிற இடம்னா அப்படி நல்லா கழுத்தை திருப்பி அசைஞ்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நல்லா சுகமாக இருக்கும். இதை வச்சு படுத்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட பலன் என்னன்னு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி பையை யாருக்கெல்லாம் கழுத்து வலி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மூலிகை பையை தைச்சி நீங்களும் அவங்கவுங்களும் பயன்பெறுங்க. நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?